ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிருத்திகாஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸில் ஜூன் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் வீக் ஆஃப் ஜூனுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஃபர்ஸ்ட் வீக் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இஸ்ரோவில் இருக்கக்கூடிய விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் எஃபெக்டிவ் வென்டிலேட்டர்ஸும் ஒரு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டரும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வென்டிலேட்டர்ஸ்க்கு இவங்க வச்சிருக்கக்கூடிய பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரணா, வாயு அண்ட் ஸ்வஸ்தா அப்படின்றது. அண்ட் ஆக்சிஜன் சிலிண்டருக்கு இவங்க ஸ்வாஷ் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. இந்த 3 வென்டிலேட்டர்ஸுமே யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் டச் ஸ்க்ரீன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட எப்படி நம்ம மொபைல் ஆப்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டடாக இருக்குது. அண்ட் இவங்க டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வென்டிலேட்டர்ஸ் எல்லாமே எல்லா சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் மீட் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்வாஸ் ஆக்சிஜன் சிலிண்டர் அப்படின்றது ஒரு நிமிஷத்துக்கு பெர் மினிட்டுக்கு 10 லிட்டர்ஸ் ஆஃப் என்ரிச்டு ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்காம். அண்ட் 2 பேஷண்ட்ஸை அட் அ டைம் ட்ரீட் பண்ணுறதற்கு அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கு அடிக்வேட்டானதாக இந்த சிலிண்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக் 2021. இந்த வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக் 2021 படி பார்த்தோம் அப்படின்னா குளோபல் லெவலில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது 2022 205 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2019 பார்த்தோம் அப்படின்னா 187 மில்லியன் தான் குளோபல் லெவலில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருந்துச்சு. ஸோ 205 மில்லியன் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும், அதாவது 23 மில்லியன் கிட்ட இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு காரணமா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய கிரைட்டீரியாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷனால ஜாப்ஸ்ல ஏற்பட்ட ஷார்ட் ஃபால் தான். அண்ட் 108 மில்லியன் ஒர்க்கர்ஸும் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸும் இப்போ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் இன்ஃபார்மலான அண்ட் லோ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எல்லாமே, அதாவது திறமை கம்மியாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் எல்லாமே வீட்டில இருந்து வேலை பார்க்குறத தவிர அவங்களுக்கு வேற எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. அந்த ஜாப்ஸையும் அவங்க வந்து வச்சுக்கிறதற்கு ஹியூஜ் ஹெல்த் ரிஸ்க்கை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா MIT இன்ஜினியர்ஸ் வந்து கார்பன் நானோ டியூப்ஸ் யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுற ஒரு புது வேயை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. இந்த CNT டியூப்ஸ் அப்படின்றது கார்பனால் மேக் பண்ணப்பட்டிருக்கு. பட் இதனுடைய டயாமீட்டர் மட்டும் நானோமீட்டர்ஸில் இருக்குமா. இந்த கார்பன் நானோ டியூப்ஸ்னால மேக் பண்ணப்பட்ட மெட்டீரியலுக்கு வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்லேருந்து எனர்ஜியை கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதற்கான கேப்பபிலிட்டி இருக்காம். இந்த மைக்ரோ கார்பன் பார்ட்டிகல்ஸ் வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய லிக்விடோட இன்ட்ராக்ட் பண்ணி கரண்ட்டை க்ரியேட் பண்ணுது. இந்த கரண்ட்டை வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ட்ரைவ் பண்ணுறதற்கோ அல்லது பவர் மைக்ரோ அல்லது நானோஸ்கேல் ரோபோட்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணுறதற்கோ யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மால்தீவ்ஸினுடைய ஃபாரின் மினிஸ்டரான அப்துல்லா ஷாஹித் அப்படின்றவர் யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியினுடைய நியூ பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் யாருக்கு எகென்ஸ்டாக வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா போட்டியிட்டு ஆப்கானிஸ்தானுடைய ஃபார்மர் ஃபாரின் மினிஸ்டராக இருந்த ஜல்மாய் ரசோல் அப்படின்றவங்கள 3/4 மெஜாரிட்டியில் அந்த அப்துல்லா ஷாஹித் அப்படின்றவர் இந்த பிரசிடென்சியை வந்து தக்க வச்சிருக்காரு. இவருடைய ஓட் பார்த்தோம் அப்படின்னா 191 ஓட்ஸில் 143 ஓட்ஸ் இவர் பெற்றிருக்காரு. அண்ட் மால்தீவ்ஸ் அப்படின்றது இப்போதான் முதல் முறையாக UNGA பிரசிடென்ட் ஆஃபீஸை வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. UNGA அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி அப்படின்றது யுனைடெட் நேஷன்ஸுடைய 6 பிரின்சிபல் ஆர்கன்ஸில் ஒன்று. இது வந்து யுனைடெட் நேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆர்கனாக செயல்படுது. பாலிசி மேக்கிங் பண்ணுறதற்கு இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு யுனைடெட் நேஷனுக்கு வந்து உறுதுணையாக இருக்குது. இந்த பிரசிடென்ஷியல் போஸ்ட்டுக்கான எலெக்ஷன் வந்து ஆனுவலி வந்து ஹெல்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பந்திப்போரா அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் வில்லேஜான வேயன் அப்படின்றது தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வில்லேஜ் டு வேக்சினேட் ஆல் இட்ஸ் அடல்ட் பாப்புலேஷன் அகெயின்ஸ்ட் COVID-19 அப்படின்ற பேர் கிடைச்சிருக்கு. இந்த வில்லேஜ் அப்படின்றது பந்திப்புரா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்காம். இங்கே இருக்கக்கூடிய அடல்ட் பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 362. இந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர்ஸ் வந்து மோட்டரபிள் ரோடு எதுவுமே இல்லாமல் காலில் நடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்காம். அப்புறம் எப்படி இந்த வில்லேஜுக்கு இந்த மாதிரியான ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வில்லேஜ் வந்து JNK மாடல் கீழே கவர் ஆகுது, which is a 10-point strategy to vaccinate entire population
ஸோ இந்த மாடலின் படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா என்ன பண்றாங்கன்னா, பூத் லெவல் மேனேஜ்மென்ட். அதாவது எந்தெந்த பாப்புலேஷன் வந்து எலிஜிபிள் லிஸ்ட்ல இருக்காங்க வேக்சினேஷன் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரியான பாப்புலேஷன் லிஸ்ட்ட ஃபர்ஸ்ட் பிரிப்பேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வேக்சின் ஆன் வீல்ஸ் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. இங்க ஹெல்த் அஃபிஷியல்ஸ் எல்லாமே எவ்ளோ ஃபேர் ஃப்ளங் ஏரியாஸா இருந்தாலும், அங்க பீப்பிளுக்கு போயி அவங்க வந்து வேக்சினேட் பண்றாங்களாம். ஸோ இதன் மூலமா இந்த வேயன் அப்படின்ற வில்லேஜ் வந்து ஃபர்ஸ்ட் வில்லேஜ் டு வேக்சினேட் 100% அடல்ட் பாப்புலேஷன் அப்படின்ற பேர் பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா வந்து 2022லிருந்து 2024க்கான டெர்ம்க்கு யுனைட்டட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில்ல வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா அப்படின்றது ஏசியா பசிபிக் ஸ்டேட்ஸ் கேட்டகரியில செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. வேற எந்தெந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓமன், ஆப்கானிஸ்தான் அண்ட் கசகஸ்தான். ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்ல எலெக்டட் கண்ட்ரீஸ்ல ரொம்ப முக்கியமானது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மௌரிட்டியஸ், டுனிஷியா அண்ட் யுனைட்டட் ரிபப்ளிக் ஆஃப் டன்சானியா அப்படின்றது. ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, குரேஷியா அண்ட் செஸ் ரிபப்ளிக் அப்படின்றது எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் லத்தீன் அமெரிக்கன் அண்ட் கெரிபியன் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, பெலிஸ், பெரு அண்ட் சில் அப்படின்றது எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலுடைய பை எலெக்ஷன்ல ஜான்வரியிலிருந்து டிசம்பர் 2022க்கான டெர்ம்க்கு வந்து நியூசிலாந்து அண்ட் டென்மார்க் அப்படின்றது எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இஸ்ரேல் அப்படின்றது ஜனவரி 1, 2022லிருந்து டிசம்பர் 31, 2023 வரைக்கும் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது 54 மெம்பர் கொண்ட ஒரு கவுன்சில். இது வந்து யுனைட்டட் நேஷன்ஸ் சார்ட்டர்னால 1954ல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. இதுதான் யுனைட்டட் நேஷன் சிஸ்டத்தினுடைய ஒரு ஹார்ட்டா செயல்படுது. ஸோ இது வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்க்கான எல்லா விதத்திலையும் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் என்விரான்மெண்டல் எல்லா டைமென்ஷன்ஸ்லயும் முன்னேறி போறதற்கு தேவையான எல்லா நடவடிக்கைகளும் இவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னோவேஷனான திங்கிங்க்கு எல்லாத்துக்கும் இது ஒரு சென்ட்ரல் பிளாட்ஃபார்மா திகழுது. ரொம்ப முக்கியமான யுனைட்டட் நேஷன் கான்ஃபரன்சஸா இருக்கட்டும், சமிட்ஸா இருக்கட்டும், அதை ஆர்கனைஸ் பண்ணி ஃபாலோ பண்றது இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் தான். அண்ட் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ப்ராக்ரஸ், குளோபல் லெவலில் எக்கனாமிக், சோஷியல் அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு தேவையான சொல்யூஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறது. இந்த மாதிரியான பல ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அப்படின்றது பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நிதி ஆயோக்கும் பிரமால் ஃபவுண்டேஷனும் சேர்ந்து சுரக்ஷித் ஹம் சுரக்ஷித் தும் அபியான் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவிட்-19னால அஃபெக்ட் பண்ணப்பட்டு ஏசிம்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோ அல்லது மைல்டு சிம்டம்ஸோடு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கோ ஹோம் கேர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம். ஸோ இது வந்து 112 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸோட சேர்ந்து அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி 20 லேக் சிட்டிசன்ஸ்க்கு ஹோம் கேர் சப்போர்ட் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணப்படும். இதை லீட் பண்ணுறது டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட்ஸ். இவங்க லோக்கல் என்ஜிஓஸோட சேர்ந்து கிட்டத்தட்ட 1000 என்ஜிஓஸோட சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை லீட் பண்ணுவாங்க. இந்த என்ஜிஓஸ் வந்து கால்ஸ் மூலமா பேஷண்ட்ஸ்க்கு கனெக்ட் ஆகிறதற்கு கிட்டத்தட்ட 1 லேக் வாலண்டியர்ஸை வந்து என்லிஸ்ட் பண்ணி ட்ரெயின் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரேட்டிங்ஸ் ஏஜென்சியான கிறிசில் அப்படின்றது இந்தியாவினுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் growth உடைய ஃபோர்காஸ்ட் வந்து 2021-22 வந்து 9.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மர் ஃபோர்காஸ்ட்லேருந்து 2% வந்து கட் பண்ணப்பட்டிருக்கு. 11%லேருந்து 9.5% அப்படின்றது இந்தியாவினுடைய ஜிடிபி growth ஃபோர்காஸ்ட்டாக 2021லேருந்து 22க்கு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் கோவிட்-19னால பிரைவேட் கன்சப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏற்பட்ட அந்த பாதிப்பு தான். இண்டிபெண்டன்ஸ் அடைஞ்சதுலேருந்தே ரொம்ப சிவியரான கான்ட்ராக்ஷன் வந்து இந்தியன் எக்கனாமிக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷனால ஏற்பட்டிருக்கு. அண்ட் தேர்ட் வேவ் அப்படின்றதும் வரும் அப்படின்ற மாதிரி இந்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து திரும்ப ஃபுல்லி அன்லாக் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். இதுவும் திரும்ப நம்மளுடைய எக்கனாமியை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரான அனுப் சந்திர பாண்டே அப்படின்றவர் வந்து எலெக்ஷன் கமிஷனராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து 1984 பேட்சை சேர்ந்தவர், உத்தரப்பிரதேஷ் கேடரை சேர்ந்தவர். இவர் வந்து ஆஃபீஸில் அடுத்து 3 வருஷம் வந்து பணியாற்றுவார். இவர் வந்து பிப்ரவரி 2024ல் ரிட்டையர் ஆவார். இவர் யாருக்கு பதிலாக இப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரான சுனில் அரோரா அப்படின்றவருக்காக அவர் வந்து ரிட்டையர்ட் ஆனதுனால அவருடைய பொசிஷனில் இப்போ இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. வேற இந்த பேனல்ல யார் யார் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, சுஷில் சந்திரா அப்படின்றவங்களும், ராஜீவ் குமார் அப்படின்றவங்களும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த டீமுக்கு முக்கியமான ஒரு குரூஷியல் எலெக்ஷன்ஸாக திகழக்கூடியது 2022ல் நடக்க இருக்கக்கூடிய
உத்தரப்பிரதேஷ், கோவா, பஞ்சாப், மணிப்பூர் அண்ட் உத்தரகாண்டினுடைய அசெம்பிளி எலெக்ஷன்ஸ் தான். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஒரு அட்டானமஸான கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அட்டானமஸ் அப்படின்னா அவங்க தனிச்சு செயல்படுவாங்க. அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனால கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இசிஐ அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனியன் அண்ட் ஸ்டேட் எலெக்ஷன் ப்ராசஸை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 25, 1950 இன் அக்கார்டன்ஸ் வித் த கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 324. இது வந்து லோக்சபா, ராஜ்யசபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இந்த மாதிரியான எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குது. பட் இதுக்கு வந்து பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கோ முனிசிபாலிட்டி எலெக்ஷனுக்கோ எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் அப்படின்றத அட்மினிஸ்டர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து நேஷனல் லெவலில் பாரத ரத்னா அண்ட் பத்மா அந்த மாதிரியான அவார்ட்ஸ் வந்து வழங்கப்படுதோ அந்த மாதிரி அசாம் கேபினெட் வந்து அசோம் ரத்னா அவார்டு அப்படின்ற ஒரு அவார்டை வந்து இன்ஸ்டியூட் பண்ண டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த அசோம் ரத்னா அவார்டு அப்படின்றது ஒவ்வொரு வருஷமும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு கொடுக்கப்படுறது. அண்ட் அதே மாதிரி அசோம் விபூஷன், அசோம் பூஷன் இந்த மாதிரியான அவார்டும் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அசோம் ஸ்ரீ அப்படின்ற அவார்டும் கொடுக்க போகிறாங்க. எப்படி வந்து பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்டகரி பேஸ் பண்ணி 3%, 5% அண்ட் 10%க்கு வந்து கொடுக்கப்படும். இந்த அவார்டோட சேர்த்து கேஷ் ரிவார்டும் இவங்களுக்கு கிடைக்குது. அசோம் ரத்னா அவார்டு வாங்கினாங்க அப்படின்னா 5 lakhs கொடுக்கப்படும். அசோம் விபூஷன் அவார்டுனா 3 lakhs கொடுக்கப்படும். அசோம் பூஷன் அவார்டு அப்படின்னா 2 lakhs அண்ட் அசோம் ஸ்ரீ அவார்டு அப்படின்னா 1 lakh rupees வந்து கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பி அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸில் வந்து ஹைக் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் காரிஃப் கிராப்ஸ். இது எதுக்காக அப்படின்னா ஃபார்மர்ஸ் உடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதற்காக. கிரவுண்ட் நட்கான எம்எஸ்பி அப்படின்றது ஒரு குவிண்டாலுக்கு 275 இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் நிகர் சீடுக்கு எம்எஸ்பி வந்து ஒரு குவிண்டாலுக்கு 235 வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் த ரேட் அட் விச் கவர்மெண்ட் வந்து ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து கிரெயின்ஸை வந்து பை பண்ணக்கூடிய அந்த ரேட்டை தான் எம்எஸ்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரைஸை தான் வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கிராப்பை வந்து ஃபார்மர்ஸ்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளும் போது பே பண்ணுவாங்க. இந்த எம்எஸ்பி அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் சிஏசிபி அப்படின்றது 22 மேண்டேட்டட் கிராப்ஸ்க்கும் அண்ட் ஃபேர் அண்ட் ரெனியூமரேட் ப்ரைஸ் ஃபார் சுகர் கேனுக்கும் வந்து இவங்க வந்து நியமனம் பண்ணுவாங்க இந்த ப்ரைஸ் அப்படின்றத. 22 மேண்டேட்டட் கிராப்ஸில் காரிஃப் சீசன் கிராப்ஸ் வந்து 14, ராபி சீசன் கிராப்ஸ் வந்து 6 அண்ட் கமர்ஷியல் கிராப்ஸ் வந்து 2. அது என்னென்ன அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ எந்தெந்த கிராப்ஸ்க்கு எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அண்ட் ஃபேர் அண்ட் ரெனியூமரேட் ப்ரைஸ் அப்படின்றது ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செரில்ஸில் பேடி, வீட், ஜோவர், பஜ்ரா, பார்லி, மெய்ஸ் அண்ட் ராகி. பல்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராம், தூர், உரத், மூங் அண்ட் லென்டில். ஆயில் சீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரவுண்ட்நட், மஸ்டர்ட், சோயாபீன், டோரியா, சன்ஃப்ளவர் சீட், சாஃப்ளவர் சீட்ஸ், செசமம் அண்ட் நிகர் சீட். அதே மாதிரி கமர்ஷியலி பார்த்தோம் அப்படின்னா ரா காட்டன், கோப்ரா, ஜூட், டீஹஸ்க்டு கோகோனட் மற்றும் சுகர் கேன். ஸோ இந்த மாதிரியான கிராப்ஸ் எல்லாத்துக்குமே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அண்ட் ஃபிக்ஸ்டு ரெனியூமரேட் ப்ரைஸ் அப்படின்றது கொடுக்கப்படும். ஸோ இந்த ப்ரைஸ் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எல் சால்வடார் அப்படின்ற கண்ட்ரி தான் முதல்ல பிட்காயினை லீகலி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொபோசல் டு லீகலைஸ் கிரிப்டோ கரன்சி யாரால கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட் நயீப் புக்கலே அப்படின்றவர். இதை லேட்டர் வந்து காங்கிரஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரியில் யூஎஸ் டாலரும் லீகல் டெண்டராக கண்டினியூ பண்ணப்படும். அது போக இந்த கிரிப்டோ கரன்சியும் என்ன பண்ணப்படுது அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கப்படுது. இதன் மூலமாக இந்த கண்ட்ரியில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், இன்வெஸ்ட்மெண்ட், இனோவேஷன், டூரிசம் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிட்காயின் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கரன்சி. இங்கே வந்து ஒரு சென்ட்ரல் பேங்கோ மத்திய வங்கியோ அல்லது ஒரு சிங்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டரோ இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு யூசர்கிட்டருந்து இன்னொரு யூசருக்கு வந்து சென்ட் பண்ணப்படுறது ஆன் பீர் டு பீர் இந்த பிட்காயின் நெட்ஒர்க்கில். இந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த ஒரு இன்டர்மீடியட்ஸும் தேவை கிடையாது. இப்போ ஸ்டேட் பேங்க்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அமௌண்ட் போய் டெபாசிட் பண்ணி வித்ட்ரா பண்ணுறது இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன் பண்ணுறதற்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரோ பேங்க்கோ வந்து தேவை கிடையாது. ஏன்னா இது வந்து என்னென்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி. ஸோ இந்த எல் சால்வடார் அப்படின்ற கண்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ். இங்கே பார்த்தோம் அப்படின்னா மெக்சிகோ, இதான் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. ஸோ இந்த ரீஜியனில் தான் இந்த கண்ட்ரி அப்படின்றது வந்து லொக்கேட் ஆகிருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையேயான கார்பேட் அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து ஆரம்பிச்சு. இது வந்து 31st எடிஷனா சொல்லப்படுது. இந்த 2 கண்ட்ரீஸ்க்கும் இடையேயான மேரிடைம் லிங்க்ஸை வந்து இன்னும் அதிகமா ரெயின்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற எய்ம்காக தான் இந்த எக்ஸசைஸ் வந்து பண்றாங்க. அண்ட் இந்தியன் ஓஷனை சேஃபாகவும் செக்யூராகவும் வச்சுக்கணும், இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ட்ரேடில் அப்படின்றதுக்காக இந்த எக்ஸசைஸ் அப்படின்றது பண்ணப்படுது. இந்த எக்ஸசைஸில் முதல் முறையாக சர்யூ அப்படின்ற ஒரு இண்டிஜினியஸ்லி பில்ட் நேவல் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல் இந்தியன் நேவியிலிருந்து கொண்டு வரப்பட்ட நம்மளுடைய நாட்டை சேர்ந்த ஒரு பேட்ரோல் வெசல் வந்து யூஸ் பண்ணப்படுது. அண்ட் தாய்லாண்டை சேர்ந்த ஷிப்பான கிராபி அப்படின்றது, இதோடு சேர்த்து டார்னியர் மேரிடைம் பேட்ரோல் ஏர்கிராஃப்டும் வந்து 2 நேவிஸ்ல இருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்பேட் பை ஆனுவல் எக்ஸசைஸ் மூலமாக 2 கண்ட்ரீஸ்க்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த 2 நேவிஸ்க்கும் இடையே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை இது வந்து பில்டப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதன் மூலமாக நிறையா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் லைக் இல்லீகல் அன்ரிப்போர்ட்டட் அன்ரெகுலேட்டட் ஃபிஷிங், மேரிடைம் டெரரிசம், ட்ரக் டிராஃபிக்கிங், ஆர்ம்டு ராபரி அண்ட் பைரசி இது எல்லாத்தையும் சப்ரஸ் பண்ண முடியும், அதை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்தியாவினுடைய பவுண்ட்ரி. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ், இது மியான்மர், இந்த இடத்துல தான் தாய்லாந்து அப்படின்றது வரும். ரெண்டுமே இந்த பே ஆஃப் பெங்கால் அப்படின்ற ரீஜியனை தான் காமனாக ஷேர் பண்ணிக்குது. ஸோ இந்த 2 கண்ட்ரீஸ்க்கும் இடையே ஏற்படக்கூடிய இந்த எக்ஸசைஸ் மூலமாக இந்த நம்மளுடைய இந்த பே ஆஃப் பெங்கால் இந்த ரீஜியன்ஸில் நடக்கக்கூடிய ட்ரேடையும் நம்ம வந்து செக்யூர் பண்ண மாதிரி இருக்கும் அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸையும் சப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐஐடி காரக்பூர் வந்து ஒரு இயர்லி சைக்ளோன் டிடெக்ஷன் டெக்னிக்கை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்க டெவலப் பண்ண இந்த டெக்னிக் மூலமாக இந்தியன் ஓஷனுடைய நார்தர்ன் ரீஜியனில் ஃபார்ம் ஆகக்கூடிய ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அதனுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கட்டும், அதை இயர்லியாக நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி ரிமோட் சென்சிங் டெக்னிக்ஸ் வந்து இந்த சைக்ளோன்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. பட் இந்த டிடெக்ஷன் எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் வந்து ஓஷனுடைய அந்த வார்ம் சர்ஃபேஸில் டெவலப் ஆனதற்கு அப்புறம் தான் நம்ம டிடெக்ட் பண்ண முடியும். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த நியூ டெக்னிக்கை பயன்படுத்தி நம்ம இன்னும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே சைக்ளோன்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஹியூஜ் டைம் வந்து இருக்கும் இந்த டிடெக்ட் பண்ணுறதற்கும் அண்ட் அதனுடைய சைக்ளோனுடைய இம்பேக்டை நம்ம ஃபேஸ் பண்ணுறதற்கும் லார்ஜர் டைம் கேப் இருக்கிறதுனால அந்த சைக்ளோன்லேருந்து பாதுகாக்கிறதற்கு அந்த இம்பேக்டை கம்மி பண்ணிக்கிறதற்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டீஸை நம்மளால் சீக்கிரமாக பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் ILO அண்ட் யூனிசெஃப் இது இரண்டும் சேர்ந்து ஜாயிண்ட்லி சைல்டு லேபர் பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டில் சைல்டு லேபர் அப்படின்றது லாஸ்ட் 2 டீகேட்ஸாக 20 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் ரிப்போர்ட் ஹைலைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா கொரோனா வைரஸ் கிரைசிஸ்னால மில்லியன்ஸ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து சைல்டு லேபர் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறதற்கு இந்த கிரைசிஸ் வந்து அவங்கள தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அஸ் ஆஃப் 2020 பார்த்தோம் அப்படின்னா சைல்டு லேபருடைய கவுண்ட் வந்து குளோபலி 160 மில்லியன் இருந்திருக்கு. ஸோ இது வந்து 4 இயர்ஸில் 8.4 மில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த COVID-19 பேண்டமிக் சுச்சுவேஷனில் 10ல் 1 சில்ட்ரன் குளோபலி சைல்டு லேபர் பண்ணுறதற்கு என்கேஜ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப ஒஸ்ட் அஃபெக்டட் கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா சப் சஹாரன் ஆஃப்ரிக்கா. அண்ட் கேர்ள்ஸை விட பாய்ஸ் தான் இந்த சைல்டு லேபர்னால மிகவும் அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஃபுட்பால் டிசீசஸ் ரிலேட்டடாக ஒரு ஹேண்ட் புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக அந்த ஃபுட்பால் டிசீசஸ் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகிறதற்கு இது இன்னும் ஹெல்ப் பண்ணும். WHO எஸ்டிமேட் படி பார்த்தோம் அப்படின்னா 2015 படி அபவுட் 600 மில்லியன் பீப்புள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபுட்பால் டிசீசஸ்னால, அதாவது சாப்பாடு மூலமாக பரவக்கூடிய அந்த டிசீசஸ்னால அஃபெக்ட் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10ல் 1 பேர் வந்து வேர்ல்டு வைட் இந்த ஃபுட்பால் டிசீசஸ்னால இன்ஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் ஒவ்வொரு வருஷமும் அன்சேஃபான ஃபுட்டை சாப்பிட்றதுனால 5 வயதிற்கு குறைவான பிள்ளைங்க வந்து 1,20,000 சில்ட்ரன் வந்து ஒவ்வொரு வருஷமும் இறந்து போகிறாங்க. அண்ட் ஃபுட்பால் டிசீசஸ்னால ஏற்படக்கூடிய இந்த குளோபல் பேர்டனில் ஹாஃப் த அக்கௌண்ட் வந்து இந்த டயரியல் டிசீசஸ்னால தான் ஏற்படுது. ஒவ்வொரு வருஷமும் 2,30,000 டெத்ஸ் வந்து டயரியல் டிசீசஸ்னால ஏற்படுது. அஃபெக்ட் பண்ணப்படுற மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 550 மில்லியன் பீப்புள்.
டயரியா அப்படின்றது எதனால ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, நோரோ வைரஸ், கேம்பிலோபாக்டர், பாத்தோஜெனிக் ஈ கோலி, எஸ்செரிச்சியா கோலி அண்ட் சால்மோனெல்லா, நான் டைஃபாய்டியல் சால்மோனெல்லா இந்த மாதிரியான பேத்தோஜென்ஸ்னால அஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய, கண்டாமினேட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ரா மீட் அல்லது அண்டர் குக்டு மீட், அதாவது சரியா குக் பண்ணப்படாத மீட், ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ், எக்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸை சாப்பிட்றதுனால டயரியா அப்படின்றது ஏற்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ராங்க்ஸ் குளோபல் ஹவுஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் 2021க்கானதுல இந்தியா வந்து 12 ஸ்பாட்ஸ் வந்து கீழே கம்மியாயிருக்கு. ஏன் அப்படின்னா, COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்தியால ப்ராப்பர்ட்டியுடைய பிரைஸ் அப்படின்றது டிக்ளைன் ஆயிருக்கிறதுனால, இந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய ரேங்க் வந்து 55வது பொசிஷன். வைல் 2020ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 43வது பொசிஷன்ல வந்து இருந்திருக்கு. டாப்பரா இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா, டர்க்கி வித் பிரைசஸ் ஆஃப் 32%. அண்ட் டர்க்கிக்கு அப்புறம் நியூசிலாந்து அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறமா லக்சம்பர்க் அப்படின்றது இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் ஃபார் த இயர் 2019 to 2020. இந்த சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது 135 இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு, விச் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 80% இன் லாஸ்ட் 5 இயர்ஸ். இந்த சர்வே படி பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது 2020ல் 135 இருந்திருக்கு. 2015ல் வெறும் 75 தான் இருந்திருக்கு. அதே மாதிரி நம்பர் ஆஃப் பிஹெச்டிஸ் அப்படின்றது 2015லிருந்து 60% வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சியூவிங் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய கவுண்ட் அப்படின்றது 2.03 லேக்கா இருக்கு. இது 2014லிருந்து 15 பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி 1.17 லேக். நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து 15,03,156. இதில் 57.5% வந்து மேல், 42.5% ஃபீமேலாக இருக்காங்க. ஹையர் எஜுகேஷனுக்கான டோட்டல் என்ரோல்மெண்ட் அப்படின்றது 3.85 crore இருந்திருக்கு. இது வந்து 2018லேருந்து 19 வந்து 3.74 crore இருந்திருக்கு. 2014லேருந்து 15 3.42 crore தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, சைனா கவர்மெண்ட் வந்து ஃபாரின் சாங்ஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு நியூ லெஜிஸ்லேஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய யூஎஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியனுடைய ப்ரெஷரை வந்து டிஃபென்ஸ் பண்ணுற விதத்தில் இந்த மாதிரியான லா வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதனால் இந்த லாவை இவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் வந்து சைனீஸ் ஃபிர்ம்ஸ் அவங்களுடைய கம்பெனிஸை வந்து சப்ரஸ் பண்ணுறதுனால வந்து இந்த லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஎஸ் பிரசிடென்ட்டான ஜோ பிடன் அப்படின்றவர் நிறைய கம்பெனிஸை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான கம்பெனிஸில் அமெரிக்கன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதற்கு தடை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து கவுண்டர் மெஷர் ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த சைனீஸ் லால வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விசா இஸ்யூ பண்ணுறது, என்ட்ரியை வந்து டினைல் பண்ணுறது அண்ட் டிபார்டேஷனை வந்து டினை பண்ணுறது, சைனீஸ் பிஸ்னஸஸ் அல்லது சைனீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக பண்ணக்கூடிய ஃபாரின் சாங்ஷன்ஸோட இருக்கக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும், இண்டிவிஜுவலுடைய ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அதை சீல் பண்ணி, சீஸ் பண்ணி, ஃப்ரீஸ் பண்ணுறது, நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை டேமேஜ் பண்ணுற விதத்தில் எந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து செயல்படுதோ அந்த மாதிரியான கம்பெனிஸை வந்து சைனீஸ் கோர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பனிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மாஸ்டர் பிளான் டெல்லி 2041. இந்த மாஸ்டர் பிளான் டெல்லி 2041 அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த 20 வருஷத்துக்கு 2 டீகேட்ஸ்க்கு டெல்லியை வந்து டெவலப் பண்ணுறதற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை அது சர்வ் பண்ணுது. ஸோ மெயினாக அதனுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக அண்ட் பொல்யூஷனை வந்து டேக்கிள் பண்ணுற விதத்தில் டெல்லி அப்படின்றது எல்லாரும் வாழ்கிற மாதிரியான சேஃபான ஒரு பிளேஸாக அமையணும், பெட்டரான எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும், எல்லாருக்குமே ஹவுசிங் அப்படின்றது, வீடு அப்படின்றது இருக்கணும், அஃபோர்டபுளான அண்ட் ரெண்டல் அக்கமடேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணப்படணும் அப்படின்றது, அண்ட் டெல்லியினுடைய ஓல்டு ஏரியாஸை ரீடெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி நிறையா சேலஞ்சஸ் வந்து பேண்டமிக்ஸ், எர்த்குவேக்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ்னால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த எல்லா சேலஞ்சஸையும் அட்ரஸ் பண்ணுற விதத்தில் பீரியாட்டிக்கலி சேஃப்டி ஆடிட்ஸ் அப்படின்றத பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு தனியாக டெல்லி டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றத இதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியன் மெட்டியோரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டினுடைய ரிப்போர்ட்டின் படி மே 2021 தான் லாஸ்ட் 121 வருஷத்தில் செகண்ட் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் அப்படின்றது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. 1917ல் இந்தியாவில் லோவஸ்ட் எவர் டெம்பரேச்சர் அப்படின்றது மே மாதம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதனுடைய டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா 32.6
8 டிகிரிஸ் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறமான குறைந்த டெம்பரேச்சர் அப்படின்றது மே 2021ல் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தோம்னா மே மந்த்துக்கு 107.9 மில்லிமீட்டர்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து லாங் பீரியட் ஆவரேஜ் எல்பிஏன்னு சொல்லக்கூடியதை விட 74% வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஹையஸ்ட் எவர் ரெயின்ஃபால் அப்படின்றது 1990ல் அக்கர் ஆயிருக்கு. அதனுடைய ரெக்கார்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 110.7 மில்லிமீட்டர். எதனால் இந்த மேலே ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அரேபியன் சீயாக இருக்கட்டும், பே ஆஃப் பெங்காலையாக இருக்கட்டும் ஃபார்ம் ஆன சைக்ளோனால தான். அரேபியன் சீயை ஒட்டி டாக்டே அப்படின்ற சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இது வந்து சிவியரான சைக்ளோனிக் ஸ்ட்ராமா டெவலப் ஆகி குஜராத்தினுடைய கோஸ்ட்டை வந்து மே 17th வந்து ஹிட் பண்ணுச்சு. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இது எவ்வளோ வலுப்பெற்று இருக்கு அப்படின்றது. அதே மாதிரி சைக்ளோன் யாஸ் அப்படின்றது பே ஆஃப் பெங்கால் ரீஜியனில் வந்து டெவலப் ஆகி அது வந்து ரொம்ப சிவியரான சைக்ளோனிக் ஸ்ட்ராமா மே 26 வந்து ஒடிசாவினுடைய கோஸ்ட்டை வந்து ஹிட் பண்ணுச்சு. ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம்ஸ் தான் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டாக இருக்கட்டும், ஸ்டேட்ஸ்லேயா இருக்கட்டும் அதிக அளவு ரெயின்ஃபாலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்றது மெடிட்டர்னியன் சீல ஆரிஜினேட் ஆகக்கூடிய சைக்ளோனிக் ஸ்ட்ராம்ஸ். மெடிட்டர்னியன் சி அப்படின்றது எந்த ரீஜியனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரீஜியனில் இருக்குது. அதாவது இங்கே கீழே வந்து ஆஃப்ரிக்கா வரும், இந்த இடத்துல வந்து கல்ஃப் ரீஜியன் வரும். ஸோ இந்த ரீஜியனில் இருக்கக்கூடியதான், அதாவது ஈரோப்புக்கும் இந்த ஆஃப்ரிக்காவுக்கும் இடைப்பட்டதாக இருக்கக்கூடியதான் இந்த மெடிட்டர்னியன் சி அப்படின்றது. இதுக்கு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் சி அப்படின்றது இருக்குது, டர்க்கிக்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா உபகிஸ்தானுக்கு மேலே வந்து காஸ்பியன் சி அப்படின்றது இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும், ஆப்கானிஸ்தான் ஈராக்குக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மெடிட்டர்னியன் சீல ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த சைக்ளோனிக் ஸ்ட்ராம்ஸ் வந்து இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்து நார்த் வெஸ்டர்ன் இந்தியா வந்து ஹிட் பண்ணுது. இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்றது வின்டர் சீசனில் மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஸ்னோ அண்ட் ரெயின்ஃபால்க்கு காரணமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்ட்ராம் வந்து இந்த பிளாக் சி, காஸ்பியன் சி இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வரும்போது அதிக அளவு மாய்ஸ்சரை வந்து இது என்ன பண்ணும்னா உள்ளிழுத்துக்கும். நிறைய மாய்ஸ்சரை இது கேரி பண்ணி கொண்டு வரதுனால அதிக அளவு ரெயின்ஃபால் அண்ட் ஸ்னோக்கு இந்த மெடிட்டர்னியன் சீலேருந்து வரக்கூடிய இந்த சைக்ளோனிக் ஸ்ட்ராம்ஸ் வந்து காரணமாக இருக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திஹிங் பத்காய் அப்படின்றது அசாமினுடைய 7வது நேஷ்னல் பார்க்காக அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் தான் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் 6th நேஷ்னல் பார்க்காக அவங்க டிக்ளேர் பண்ணதை பற்றி பார்த்தோம். இப்போ 7வது நேஷ்னல் பார்க் வந்து திஹிங் பத்காய் அப்படின்றது வந்து டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. 6th நேஷ்னல் பார்க் ஆஃப் அசாமா டிக்ளேர் பண்ணப்பட்டது எது அப்படின்னு பார்த்தோம்னா ரெய்மோனா நேஷ்னல் பார்க் அப்படின்றது. ஸோ இதன் மூலமாக இந்தியாவிலேயே 3rd மோஸ்ட் நேஷ்னல் பார்க்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட்டாக அசாம் அப்படின்றது மாறி இருக்கு. ஹையஸ்ட் ஸ்லாட் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷில் 12 நேஷ்னல் பார்க்ஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறமா அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் 9 நேஷ்னல் பார்க்ஸ் இருக்குது. ஸோ 3rd ரேங்கிங்கில் மோஸ்ட் நேஷ்னல் பார்க்ஸ் இன் இந்தியா இருக்கக்கூடியதா அசாம் அப்படின்றது மாறி இருக்கு. 5 ஓல்டர் நேஷ்னல் பார்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கசிரங்கா நேஷ்னல் பார்க், மனாஸ் நேஷ்னல் பார்க், நமேரி நேஷ்னல் பார்க், ஒரங் நேஷ்னல் பார்க், திப்ரு சைக்கோவா நேஷ்னல் பார்க் அப்படின்றது. இதில் கசிரங்கா அண்ட் மனாஸ் இது இரண்டுமே யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸாக இருக்குது. இதை பற்றி நம்ம யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்லேயே பார்த்தோம். அண்ட் இது வந்து முக்கியமான டைகர் ரிசர்வ்ஸாகவும் இருக்குது. இந்த திஹிங் பத்காய் அப்படின்றத பற்றி பார்க்கணும் அப்படின்னா அசாமில் திப்ருகார் அண்ட் தின்சுக்கியா ஆகிய 2 டிஸ்ட்ரிக்ஸை கவர் பண்ணுற விதமாக 234.26 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது. இது வந்து மேஜராக எலிஃபண்ட் ஹேபிட்டட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து டைகர் ரிசர்வ்ஸாக இருந்துச்சு. பட் இது வந்து மேஜர் எலிஃபண்ட் ஹேபிட்டட்டாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து 310 ஸ்பீசிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் இருக்கிறதா ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பார்க்கில் 47 ஸ்பீசிஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்ட் மேமல்ஸ் இருக்குது. இதில் வந்து டைகர் அண்ட் கிளவுடட் லியோபார்டும் ஒன்று. இந்த நேஷ்னல் பார்க்கை யாரை அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொராய்புங் ரேஞ்ச் ஆஃப் திக்பாய் ஃபாரஸ்ட் டிவிஷன் அண்ட் ஜெய்ப்பூர் ரேஞ்ச் ஆஃப் திப்ருகார் ஃபாரஸ்ட் டிவிஷன். ஸோ இவங்க இரண்டும் சேர்ந்து தான் இந்த நேஷ்னல் பார்க் அப்படின்றத அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் பிரசிடென்ட்டான ஜோ பிடனும் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரான போரிஸ் ஜான்சனும் ரீசெண்டாக ஒரு மீட்டிங் வந்து ஹெல்ட் பண்ணி அதில் இந்த அட்லாண்டிக் சார்ட்டர் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நியூ அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டுக்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க.
இந்த நியூ அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்றது 2 கண்ட்ரிக்குமான ஒரு அக்ரிமெண்ட் ஜூன் 10 2021ல சைன் பண்ணப்பட்டிருக்கு பிட்வீன் போரிஸ் ஜான்சன் அண்ட் ஜோ பிடன். இது வந்து அட்லாண்டிக் சார்ட்டர் ஆஃப் 1941 உடைய நியூ வெர்ஷன் தான். ஸோ வெஸ்டர்ன் அலையன்சஸை ரீடிஃபைன் பண்ணுற விதத்தில் இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது சைன் பண்ணப்பட்டிருக்கு. அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 1941ல இந்த டிக்ளரேஷன் அப்படின்றது 2ஆம் உலக போரினுடைய எண்டில் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரான வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கும் யூஎஸ் பிரசிடென்டான ஃப்ராங்க்லின் டி ரோஸ்வெல்ட்டுக்கும் இடையே சைன் பண்ணப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஸோ இந்த சார்ட்டரில் அவங்க வச்சிருந்த காமன் கோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீ ட்ரேட், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஆல் பீப்புள். இதை ஆஃபன் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்னர் ஸ்டோன் ஆஃப் டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சார்ட்டர்னால தான் பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்றது டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டுச்சு அண்ட் நாட்டோ அண்ட் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் கியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டுமே வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஸோ இது காரணமாக அந்த அட்லாண்டிக் சார்ட்டர் அப்படின்றது இப்போ ரீடிஃபைன் பண்ணப்பட்டு 2 கண்ட்ரீஸ்க்கும் இடையே திரும்ப சைன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் யுஎன்எஸ்சிக்கான நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கான எலெக்ஷன் வந்து 2022 to 23க்கான டேர்மில் வந்து அன்அப்போஸ்டாக அல்பேனியா, பிரேசில், கெபோன், கானா அண்ட் யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆகிய கண்ட்ரீஸ் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கான 5 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்க்கான எலெக்ஷன்ஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த மெம்பர் எலெக்ஷனுக்கு வந்து இந்த யுஎன்ஜிஏ வந்து நடத்துவாங்க. அப்படி எலெக்ட் பண்ணப்படுறவங்க 2 இயர்ஸ் டேர்ம் வந்து இந்த கவுன்சிலில் இருப்பாங்க. ஸோ அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எலெக்ட் பண்ணப்பட்டிருக்க இந்த 5 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து ஜான்வரி 1 2022லேருந்து அவங்களுடைய சீட்ஸை வந்து ஆக்குபை பண்ணுவாங்க. எஸ்டோனியா, நிகர், செயின்ட் வின்சென்ட், டுனிஷியா, வியட்நாம் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் எல்லாமே 2021ல் அவங்களுடைய டேர்மை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க யுஎன்எஸ்சியில், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில். ஸோ இந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நியூ நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸான சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் 5 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸான இந்தியா, அயர்லாந்து, கென்யா, மெக்சிகோ அண்ட் நார்வேயோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ பெர்மனன்ட் மெம்பர்ஸ் என்னென்ன, நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யுஎன்எஸ்சியாக இருக்கக்கூடியது, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலாக இருக்கக்கூடியது சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அண்ட் 5 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆல்ரெடி யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, அயர்லாந்து, கென்யா, மெக்சிகோ அண்ட் நார்வே. இவங்களோட சேர்ந்து இப்போ இன்னும் 5 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்னென்ன அப்படின்னா அல்பேனியா, பிரேசில், கெபோன், கானா அண்ட் யுஏஇ. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மகாராஷ்டிரா கேபினெட் வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டு ப்ரொடெக்ட் ஏன்ஷியன்ட் அண்ட் ஓல்டு ட்ரீஸ் ஏஜ்டு 50 இயர்ஸ் அண்ட் எபோவ். 50 வருஷம் அண்ட் அதுக்கு மேற்பட்ட வயசில் இருக்கக்கூடிய ஏன்ஷியன்டான ஓல்டு ட்ரீஸ் அர்பன் ஏரியாஸில் இருக்கக்கூடியதை ப்ரொடெக்ட் பண்ணுறதற்காக சீஃப் மினிஸ்டரான உத்தவ் தாக்கரே அப்படின்ற ஒரு தலைமையிலான கேபினெட் வந்து ஒரு ஆக்ஷன் பிளானை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ஷன் பிளானை ப்ரப்போஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட்டான ஆதித்யா தாக்கரே அப்படின்றவங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் ட்ரீஸை ப்ரொடெக்ட் பண்ணுற விதத்தில் மகாராஷ்டிரா ஸ்டேட் ட்ரீ அத்தாரிட்டி அப்படின்றது செட்டப் பண்ணப்படும். ஒவ்வொரு லோக்கல் ட்ரீ அத்தாரிட்டியும், அதாவது லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ட்ரீ அத்தாரிட்டிக்கு ஒரு ட்ரீ எக்ஸ்பர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பார்ட்டாக இருந்தால் அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து கொடுப்பாங்க. அண்ட் சீஃப் ஆஃபீஸர் ஆஃப் முனிசிபல் கவுன்சில் தான் இந்த ட்ரீ கமிட்டி, அதாவது இந்த ட்ரீ அத்தாரிட்டியினுடைய சேர்மனாக வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி வந்து ரெபேக்கா கிரின்ஸ்பேன் அப்படின்றவங்கள யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்ற இந்த விங்கை ஹெட் பண்ணுறதற்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து கோஸ்டாரிக்காவை சேர்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட். ஷி வில் பி த ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கன் டு லீட் இந்த ஜெனிவா பேஸ்ட் ஆர்கனைசேஷனான யுஎன்சிடிஏடி அப்படின்றது. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்றது 1964ல் பெர்மனண்டான இன்டர் கவர்மெண்டல் பாடியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது வந்து யுனைடெட் நேஷன் செக்ரட்டரியேட்டினுடைய ஒரு பார்ட். இது வந்து ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் டெவலப்மெண்ட் இஷ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ட்ரேடை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி கிரியேட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியானதை எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு அண்ட் ஈக்விட்டபிள் பேசிஸில் வேர்ல்டு எக்கனாமி எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணுறதற்கு இவங்க அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க.
இது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளினால. அண்ட் இவங்களுடைய ரிப்போர்ட்டை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளிக்கும் யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சிலுக்கும் சப்மிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இஎஸ்ஏ அப்படின்றவங்க அவங்களுடைய நெக்ஸ்ட் ப்ரோபான என்விஷன் அப்படின்றத வீனஸ்க்கு அனுப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது அமெரிக்கன் ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசா 2 மிஷன்ஸ் டு த பிளானட்டை வந்து அனுப்ப போகிறோம் அப்படின்றத சொன்னதற்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்பிட்டர் என்விஷனில் ஒரு சவுண்டரை வந்து இவங்க லோட் பண்ண போகிறாங்க, அதோட அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த சவுண்டர் வந்து அண்டர் கிரவுண்ட் லேயரிங்கை பற்றி படிக்கிறதற்கும் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரா மீட்டர் வந்து வீனஸினுடைய அட்மாஸ்பியரையும் சர்ஃபேஸையும் பற்றி படிக்கிறதற்கும் ஹெல்ப் பண்ணுது. இந்த ஸ்பெக்ட்ரா மீட்டர்ஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ட்ரேஸ் கேஸஸ் என்னென்ன அமௌண்ட் ஆஃப் ட்ரேஸ் கேஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை மானிட்டர் பண்ணி அண்ட் சர்ஃபேஸ் கம்போசிஷன் அது எப்படி இருக்குது, ராக்ஸ் எவ்வளோ இருக்குது, சாயில் இந்த மாதிரியான சர்ஃபேஸ் கம்போசிஷனை இது வந்து அனலைஸ் பண்ணுமா. அண்ட் ஆக்டிவ் வால்கானிசம் ஏதாவது இருக்கா, வால்கானிக் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்கா, அது ரிலேட்டடான சயின்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியான அனலைசிஸும் இது பண்ணும். அண்ட் இந்த ஆர்பிட்டரில் இருக்கக்கூடிய ரேடியோ சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பிளானட்டினுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அதனுடைய உட்பகுதி எப்படி இருக்குது அண்ட் கிராவிட்டி ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்றத ப்ராப் பண்ண போகுது. வீனஸ் அப்படின்றது தான் நம்மளுடைய இன்னர் சோலார் சிஸ்டத்தில் எர்த்துக்கு க்ளோசஸ்ட் நெய்பராக இருக்கக்கூடியது. இது எர்த்தை கம்பேர் பண்ணும்போது சிமிலர் இன் சைஸ் அண்ட் கம்போசிஷனாக இருக்குது. பட் இது தவிர 2 பிளானட்ஸுமே டிஃப்ரெண்ட்லி எவால்வ் ஆயிருக்கு. வீனஸ் அப்படின்றது எர்த் மாதிரி ஹேபிட்டபிள் பிளானட் கிடையாது. அங்கே எந்த ஒரு ஹேபிடேஷன் இருக்கிறதற்கான அறிகுறியும் இல்லை. பட் சிவியரான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் வந்து அங்கே இருக்கிறது மாதிரியான விட்னஸ் வந்து பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் இங்கே திக்கான சல்ஃபரிக் ஆசிட் ரிச் கிளவுட்ஸ்னால இந்த பிளானட் அப்படின்றது மூடப்பட்டிருக்கிற மாதிரியும் ஒரு டாக்ஸிக்கான அட்மாஸ்பியர் அங்கே இருக்கிற மாதிரியும் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2021க்கான புலிட்சர் பிரைஸ் அப்படின்றது இந்தியன் ஆரிஜின் ஜேர்னலிஸ்டான மேகா ராஜகோபாலன் அப்படின்றவங்களுக்கு கன்ஃபர் பண்ணப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா June 11 ஆன் USA. இது வந்து யூஎஸ்ஏவை சேர்ந்த டாப் ஜேர்னலிசம் அவார்ட். இவங்க எதுக்காக இந்த அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைனா வந்து ஜின்ஜியாங் அப்படின்ற ரீஜியனில் முஸ்லிம்ஸை டீடைன் பண்ணி வைக்கிறதற்காக சீக்ரெட்லி வந்து நிறையா பிரிசன்ஸ் அண்ட் கேம்ப்ஸை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றிதான இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து இவங்க சப்மிட் பண்ணதுனால அண்ட் அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணதுனால இந்த ப்ரைஸ் அப்படின்றது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த புலிட்சர் ப்ரைஸ் அப்படின்றது 1942லேயே கொடுக்கப்பட்டுட்டு வருது ஃபார் எ டிஸ்டிங்யூஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஆன் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில். டில் 1947 வரைக்கும் இதை புலிட்சர் பிரைஸ் ஃபார் டெலிகிராஃபிக் ரிப்போர்ட்டிங் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பேரில் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நியூஸ் பேப்பர், மேகசின், ஆன்லைன் ஜேர்னலிசமாக இருக்கட்டும், மியூசிக்கல் கம்போசிஷனாக இருக்கட்டும் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் ரிலேட்டடாக இருக்கட்டும், இந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ண அச்சீவர்ஸ்க்கு இந்த அவார்டு அப்படின்றது கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஜோசப் புலிட்சர் அப்படின்றவருடைய வில்னால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு அவார்ட். ஒவ்வொரு வருஷமும் 21 கேட்டகரிஸில் இந்த ப்ரைஸஸ் வந்து கொடுக்குறாங்க. வின்னர்ஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேட்டோட சேர்த்து $15,000 கேஷ் அவார்டாக கொடுக்கப்படுது. ஸோ இந்த வருஷம் இனோவேட்டிவான இன்வெஸ்டிகேட்டிவ் ரிப்போர்ட்ஸ் சப்மிட் பண்ணதற்காக மேகா ராஜகோபாலன் அப்படின்றவங்களுக்கு இந்த புலிட்சர் பிரைஸ் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா June 12, 2021 கூகுள் டூடில் வந்து இட்டாலியன் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்டான மார்கரிட்டா ஹேக் அப்படின்றவங்களுடைய 99th பர்த் அனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுற விதத்தில் ஒரு அனிமேட்டட் கிராஃபிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் அந்த டூடிலில் ஹேக் வந்து அவங்களுடைய சேரில் உட்காந்துருக்கிற மாதிரியும் உட்காந்துட்டு அவங்களுடைய டெலஸ்கோப்பை வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு டூடில் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. இந்த மார்கரிட்டா ஹேக் அப்படின்றவங்க ஒரு இட்டாலியன் ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட் அண்ட் இவங்க தான் ஆஸ்ட்ராய்டான 8558 ஹேக் அப்படின்றத 1995 வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய பேரே இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு 1994 இவங்களுடைய சயின்டிஃபிக் ரிசர்ச்காக டார்கா பியாசே அப்படின்ற அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் 1995 கார்டினா உல்லிசி பிரைஸ் அப்படின்றது இவங்களுடைய சயின்டிஃபிக் டிசெமினேஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இட்டாலியன் கவர்மெண்ட்டினுடைய ஹையஸ்ட் அவார்டான டாமா டி கிராண்ட் க்ரூஸ் அப்படின்றதும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 44வது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு. இதை சேர் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன். ஜூன் 12 இது நடந்திருக்கு. இந்த மாதிரியான ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வரும். ஸோ என்னென்ன மாதிரியான ரெக்கமெண்டேஷன்ஸ் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இவங்க பண்ண இந்த ஜிஎஸ்டி ரேட் டாக்ஸஸ் வந்து செப்டம்பர் 30, 2021 வரைக்கும் அப்ளிகபிளா இருக்கும். ஆம்புலன்ஸஸ்க்கான ஜிஎஸ்டி ரேட் அப்படின்றது 28%லேருந்து 12% குறைக்கப்பட்டிருக்கு. அண்ட் கோவிட்-19 டெஸ்டிங் கிட்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் கிரேட் ஆக்சிஜனாக இருக்கட்டும், வெண்டிலேட்டராக இருக்கட்டும், இதுக்கான ஜிஎஸ்டி ரேட் வந்து 12%லேருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. ஹேண்ட் சானிடைசர்ஸ் ஜிஎஸ்டி ரேட் வந்து 18%லேருந்து 5% குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஹேண்ட் சானிடைசர்ஸ் அண்ட் டெம்பரேச்சர் செக் எக்யூப்மெண்ட்ஸ் ரெண்டுக்குமே சரிசமமான அமௌண்ட் தான் குறைக்கப்பட்டிருக்கு. அண்ட் 5% ஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படின்றது பல்ஸ் ஆக்சிமீட்டர்ஸில் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. இது வந்து பர்சனல் இம்போர்ட்ஸாக இருந்தாலும் ஏர்லியர் வந்து இது வந்து 12%ஆக இருந்துச்சு. அண்ட் கிரெமட்டோரியம், அதாவது பிணத்தை எரிக்கக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய கேஸஸ் அண்ட் எலக்ட்ரிக் ஆர் அதர் ஃபர்னேசஸ்க்கான ஜிஎஸ்டி ரேட்ஸ் அண்ட் அதனுடைய இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் இது எல்லாமே சேர்த்து 18%லேருந்து 5%ஆக குறைக்கப்பட்டிருக்கு. கோவிட்-19 ரிலேட்டடான ட்ரக்ஸான டோக்கிலிசுமாப், ஆம்போடெரிசின் பி இந்த மாதிரியான ட்ரக்ஸுக்கு எந்த ஒரு ஜிஎஸ்டி ரேட்டும் இம்போஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏர்லியர் இதுக்கான ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 5% வந்து இருந்திருக்கு. அண்ட் ஆன்டி கோயகுலன்ஸான ஹெப்பரின், ரெம்டெசிவிர் இந்த மாதிரியானதுக்கான ஜிஎஸ்டி ரேட்ஸ் வந்து 12%லேருந்து 5%ஆக குறைக்கப்பட்டிருக்கு. அண்ட் வெண்டிலேட்டர் மாஸ்காக இருக்கட்டும், ஹெல்மெட்ஸாக இருக்கட்டும், இதுக்கு வந்து 5% அப்படின்றது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறையா ஜிஎஸ்டி ரேட் டிடக்ஷன்ஸ் அப்படின்றது இந்த கவுன்சிலில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது வந்து செப்டம்பர் 30, 2021 வரைக்கும் அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய நியூ பிரைம் மினிஸ்டரா நஃப்தலி பெனட் அப்படின்றவர் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்கார். இவருடைய ஏஜ் வந்து 49. இவர் வந்து இதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் பணியாற்றியிருக்காரு. இவர் ஒரு ரிலீஜியஸ் நேஷனலிஸ்ட் அண்ட் ஒரு மல்டி மில்லியனர் ஃபார்மர் டெக் என்ட்ரிப்ரெனியூவர். இவர் வந்து ஆன்டி ஃப்ராட் சாஃப்ட்வேர் கம்பெனியான கியோட்டா அப்படின்றதனுடைய கோ ஃபவுண்டராக இருக்காரு. இது வந்து 1999 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டுச்சு. பட் யூஎஸ் பேஸ்டு ஆர்எஸ்ஏ செக்யூரிட்டிக்கு 2005 இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சோல் பண்ணிட்டாங்க. இவருடைய ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு ஜியூ. ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆக்சிஜன் ஃபார் இந்தியா ஆஃபீஸ் ஆஃப் பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் வந்து ப்ராஜெக்ட் ஆக்சிஜன் ஃபார் இந்தியா அப்படின்றத வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ரா மெட்டீரியல்ஸான ஜியோலைட்ஸ் இந்த மாதிரியானதை சப்ளை பண்ணணும், கம்ப்ரஸர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும் அண்ட் நிறையா சின்ன சின்ன ஆக்சிஜன் பிளான்ஸ் வந்து செட்டப் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் ஆக்சிஜன் டிமாண்ட் அப்படின்றது அதிக அளவில் இருந்ததுனால இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதற்காக இந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டின் அடிப்படையில் ஒரு நேஷ்னல் கன்சார்டியம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்றது செட்டப் பண்ணப்படுது. இவங்க நேஷ்னல் லெவலில் ரொம்ப கிரிட்டிக்கலான ரா மெட்டீரியல்ஸான ஜியோலைட்ஸ் அப்படின்றது அடிக்வேட் லெவலில் இருக்கா அப்படின்றது அந்த லெவல் வந்து எனேபிள் பண்ணுற விதத்தில் வந்து இவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் நிறையா சின்ன சின்ன ஆக்சிஜன் பிளான்ஸ், கம்ப்ரஸர்ஸ் உடைய மேனுஃபேக்சர்ஸ், கான்சன்ட்ரேட்டர்ஸ் அண்ட் வெண்டிலேட்டர்ஸ் இந்த மாதிரியான எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணுறதற்கும் இவங்க வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க. இதனுடைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை கன்சோர்டியம் எந்தெந்த கம்பெனிஸ் இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பிஇஎல்னு சொல்லக்கூடியது, டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் டிசிஇ, ஐஐடி கான்பூர், ஐஐடி டெல்லி, ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி பாம்பே அண்ட் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லக்கூடிய எம்எஸ்எம்இஸ் மோர் தென் 40 எம்எஸ்எம்இஸ் வந்து இந்த கன்சார்டியத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் வீக் ஆஃப் ஜூனுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே இன்றைக்கி எடுத்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். என்னோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் டூ லைக் மை வீடியோ, ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். See you all in the other session. Until then, take care and bye-bye.